பாஸ்டர் ஆண்டாள் மெடிக்கல் ரிப்போர்ட் டெஸ்ட் எல்லாம் வந்துருச்சா? வந்துருச்சுப்பா. என்ன சொல்லுது? ஆண்டாளை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு நித்திய கண்டம். அதை பூர்ணாயிஷாக்குறது உன் பெருமாள் கையில தான் இருக்கு. நான் தான் அப்பவே சொன்னேன்ல 3 சத்தம் வரலன்னு. நீ தான் அவசரப்பட்டு அதை திறந்துட்ட. அது உனக்கு மனசுல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அதனால தான் வராத சத்தத்தை வந்ததை நீ கற்பனை பண்ணிக்கிட்ட. டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் மட்டும் ஒத்துழைக்கலைன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். இட்ஸ் ஓகே. பாவம், இந்த சின்ன வயசில் அந்த பொண்ணுக்கு இப்படிலாம் ஒரு வியாதி. இங்கே உள்ள அவளுக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. குத்தும்போது நான் பார்த்து பயந்துடக்கூடாதான். அதனால் அவள் வலியை பொறுத்துக்கிறா. டாக்டர் அவளுக்கு ஒன்றும் ஆயிடாது இல்லையா? அவசரப்படாதீங்க. இப்போதானே அவளுக்கு இசிஜி எக்கோகார்டியம் எல்லாம் எடுத்திருக்கு. அவளுக்கு சின்ன வயசுல இருந்தே ஹோல் இந்த பார்ட் இருந்திருக்கு. நீங்க முன்னாடியே இதை செக் பண்ணி இருந்திருக்கு. டாக்டர் நான் இல்ல பரவாயில்ல. இனிமேல் பாதிப்பு வராம பாத்துக்கங்க. இப்போ நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸ். என்னம்மா பணம் எல்லாம் கட்டிட்டியா? கட்டிட்டேன்ப்பா. டாக்டர் என்னப்பா சொன்னாரு? என்ன நீ ஃபர்தரா ஸ்ட்ரெயின் பண்ணி கூடாதுன்னு சொன்னாரு. என்னையா? நான் ஃபர்தரா ஸ்ட்ரெயின் பண்ணி கூடாதுன்னு சொன்னேன். அதானே, ரெஸ்ட் எடுத்துக்கோப்பா. சும்மா ஒவ்வொரு குடும்பமும் நுழைஞ்சு அவங்க பிரச்சனையை தீக்காத. இனிமே ஸ்ட்ரெயினே பண்ணி கூடாது. ஓகேயா? வா. என்னப்பா? ஸ்ட்ரெயின் பண்ணி கூடாது நீ. சி வாப்பா. வளர்பிறை நாள் நல்லா தான் இருக்கு. சரோஜாக்கு தேய்பிறை ஆக்கிட வேண்டியதுதான். நான் குழப்பில் அவ பேரே அவ மறந்துடணும். சரோஜா, பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை. ஒரு 2 நிமிஷம் இருங்களேன். ரெடி ஆயிட்டு இருக்கு. நான் பூஜை பண்ணிட்டு வந்துடுறேன். ம். பாஸ்டர் ஆண்டாள் மெடிக்கல் ரிப்போர்ட் டெஸ்ட் எல்லாம் வந்துருச்சா? வந்துருச்சுப்பா. என்ன சொல்லுது? ஆண்டாளுக்கு ஒன்றும் இல்லை, ஷீஸ் ஆல்ரைட்னு சொல்லணும்னு மனசு தோணுது. ஆனால் ரிப்போர்ட் வேற மாதிரி சொல்லுதுப்பா. என்னையா சொல்லுது? உங்ககிட்ட 2000-3000 ஃபீஸ் வாங்குற டாக்டராக இருந்தேன்னா ஒரு வாயில வராது ஏதாவது ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை மெடிக்கல் டேர்ம்ஸில் சொல்லி உன்னை குழப்பியிருப்பேன். நீ நண்பனா போயிட்டியப்பா. சுத்த தமிழை நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லித்தானே ஆகணும். என்ன ஆண்டாளை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு நித்திய கண்டம். அதை பூர்ணாயிஷாக்குறது உன் பெருமாள் கையில தான் இருக்கு. அப்ப நீ என்ன சொல்றீங்க? உயிருக்கு இப்பவே ஆபத்தா? அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா ஆண்டாள் தப்பித்தவரி கூட கீழே விழக்கூடாது. அந்த குழந்தைக்கு தலையில் லேசா அடிபட்டா கூட அது தாங்குற சக்தி அவகிட்ட இல்லை. அவ ஆயுசு நீடிக்க விழுந்து திரும்பி எழுந்துக்கிறது தானே வாழ்க்கை. ஆண்டாள் விழவே கூடாது. மொத்தத்தில் அவளுடைய உணர்வுகள், ஆசைகள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அவள் பொம்மை மாதிரி வாழ்ந்தான்னா அவள் ஆயுசு நீடிக்க வாய்ப்பு இருக்கு. என்ன சார் இது? இப்பவே அவள் ஒரு பொம்மை மாதிரி தானே சார் பொத்தி பொத்தி காத்துட்டு இருக்கோம்.
இதுக்கு மேல போய் அவகிட்ட என்னத்த சொல்ல முடியும்? அம்மா நீ சிரிக்க கூடாது, அழக்கூடாது, உனக்கு எந்த உணர்ச்சி இருக்கக்கூடாது, நடைப்பண்ண மாதிரி இருக்கணும், நான் எப்படி சொல்லுவேன்? அதுவும் ஆண்டாள் மாதிரி ஒரு புத்திசாலி உயிரோட்டமா இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? சொல்லித்தானப்பா ஆகணும். வாட் cannot be cured have to be endured. அப்ப அவளை கியூரே பண்ண முடியாதுன்றீங்களா? நான் அப்படி சொல்லப்பா. ஆனா ஆண்டாள் சராசரி ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு சாத்தியக்கூறுகள் கம்மிப்பா. சரி சார், இப்பவே அந்த பொண்ணு எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. ஆமா, எனக்கு டெஸ்ட்னு சொல்லி தான் அவளை கூட்டிட்டு போனோம். என்கிட்ட சொல்றாவோ, அப்பா உடம்ப பத்திரமா பார்த்துக்கோ, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, அலட்டிக்காதீங்கன்னு எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா அந்த பொண்ணு. ம். இந்த விஷயத்தை நான் எப்படி தாங்கிக்க போறேன், பங்காரி எப்படி தாங்கிக்க போறான்னு ஒன்றும் புரியல எனக்கு. கஷ்டம்தான்ப்பா. வாழ்க்கையில் எல்லாருக்கும் சாதனையை கொடுக்குற ஆண்டவன் அதுவே சோதனை கட்டத்தையும் கொடுக்குறான். இதை உன்னுடைய சோதனை காலமாக நினச்சிக்கிட்டு மனசை திடப்படுத்திக்கப்பா. எனக்கு வேற வழி இருக்கா? என்னமோ திடப்படுத்திக்கன்னு சொல்றீங்க. நான் என்னத்த திடப்படுத்திக்கிறது? என்னத்த? இந்தா என்ன சார் இது? பெருமாள் படம்? என்கிட்ட இல்லாத பெருமாள் படமா புதுசா நீங்க எனக்கு தரீங்க ஒண்ணு? இதுக்கு பின்னாடி ஆண்டாளோட மெடிக்கல் ரிப்போர்ட்டுக்கு யாருக்கும் தெரியாமல் ஒழிச்சு வச்சிருக்கேன். சதா சர்வகாலமும் பெருமாளே பெருமாளேன்னு சொல்ற நீயும் தினம் பூஜை ரூமை பார்க்குறாளே ஆண்டாளும் இந்த பெருமாளை பார்க்குறப்ப அவர் உங்களை காப்பாற்றுவார். இதை பாரு ஹரிதாஸ், தைரியமா இரு, ஃபீல் பண்ணாத. ஏன் 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 சார்? அந்த குழந்தைக்கு தான் எதுவும் தெரியக்கூடாதுன்றீங்க, ஃபீல் பண்ணக்கூடாதுன்றீங்க. அவசரம் நான் கூட ஃபீல் பண்ணக்கூடாதா? சரி விடுங்க. அப்பா வெங்கடேஷா, இது வரைக்கும் நான் உன்னதான் நம்பியிருக்கேன், இப்போ நான் உன்னதான் நம்புறேன். மெடிக்கல் ரிப்போர்ட்டை ரொம்ப சாமர்த்தியமா உன் பின்னாடியே வச்சிருக்கிறார் அவரு. ஏன்னா நீ காப்பாத்திடுவேங்கிற நம்பிக்கை. ஆமா, லோகத்துல பல விஷயங்கள் நடக்கும் நினைச்ச விஷயங்கள்லாம் நடக்காம பண்ணிருக்க இல்லையா நீ? அதே மாதிரி இத பொய்யாக்கியா? வெங்கடா, இத பொய்யாக்கிடியா? உன் கூட தானே இருக்கு இந்த மெடிக்கல் ரிப்போர்ட், பொய்யாக்கிடியா? பொய்யாக்கிடு. நீ நினைச்சினா முடியும். இத பொய்யாக்கிடுப்பா, பொய்யாக்கிடு. சரோஜா, என்னங்க? சாமி கிட்ட என்னம்மா வேண்டிக்கிட்ட? நகையெல்லாம் திரும்ப கிடைக்கணும்னா? நான் சாமி கிட்ட நிறைவேற்ற முடியாத பிரச்சனையெல்லாம் வேண்டிக்க மாட்டேங்க. பரவாயில்லையே, கவுண்டர்லாம் நல்லா பேசுற. பக்கத்து வீட்டில் தெலுங்கு டியூஷன் நல்லா தான் எடுத்துருக்குறாங்க போல. சரி சரி, பசிக்குதுமா, சாப்பாடு போடு. குக்கர்ல ஒரு சத்தம் தான் வந்திருக்கு, ரெண்டாவது சத்தம் இன்னும் வரல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. குக்கர்ல இருந்து சத்தம் வரலனா பசிக்குதுன்னு அப்புறம் ஏன்ட்டு இருந்து சத்தம் வரும். அவசரப்படுத்தாதீங்க, ஒரு சத்தம் தான் வந்திருக்கு, சாதம் ஆயிடும். இல்லையே, குக்கர்ல இருந்து எந்த சத்தமும் இது வரைக்கும் வரலையே. இல்லங்க, இப்ப வந்துச்சே. ஏமா, ஒரு சத்தம் வந்தா ரெண்டாவது சத்தம் உடனே இல்ல வரும். அதான் எனக்கும் ஏன்னு தெரியல. இதோ கரெக்டா சவுண்ட் வந்துருச்சுங்க. இதுதாம்மா முதல் சத்தம். இல்லங்க, இது ரெண்டாவது சத்தம். இத பாருமா, நான் பசி கூட தாங்கிறேன், நீ அவசரப்பட்டு குக்கரை ஓபன் பண்ணிடாத. இதோ மூணாவது சவுண்டும் வந்துருச்சு, சாப்பாடு ரெடி. இதுதாம்மா வந்து ரெண்டாவது சத்தம், ஏன் இப்படி குழம்புற? இது கிச்சன் மேட்டர், உங்களை விட எனக்கு தான் நல்லா தெரியும்.
ஆயிடுச்சுங்க. ம். ஒரு நிமிஷம். ம் பாத்தியா, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அவசரப்பட்டு குக்கர் ஓப்பன் பண்ணாதேன்னு. இப்போ பாரு, சாதம் வேகவே இல்லை. இந்த அரிசியை கடையில் கொடுத்தா கூட வாங்கிக்குவான் போல இருக்கு. என்னமோ கிச்சன் விஷயம் எனக்கு நல்லா தெரியும் அப்படி இப்படின்னு பீத்திக்கிட்ட. இல்லைங்க, நான் 1க்கு 2 தண்ணி சரியா தாங்க வச்சேன். எப்படி சாதம் வெற வெறையா இருக்குன்னு தெரியலையே. ம் அப்போ குக்கர் ஃபால்ட்டுங்கிறியா? அதுக்கு சான்ஸே இல்லை, ஏன்னா பக்கமாக வாங்கின குக்கர். அதுதாங்க என்னன்னு தெரியல. எப்படி தப்பாயிடுச்சு? என்னங்க, ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணுங்களேன். அதுக்குள்ள இன்னொரு சாதம் வச்சிடுறேன். அம்மா தாயே, முதல்ல நீ ஆளை விடு. நான் தான் அப்பவே சொன்னேன்ல 3 சத்தம் வரலன்னு. நீ தான் அவசரப்பட்டு அதை திறந்துட்ட. அது உனக்கு மனசுல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அதனால தான் வராத சத்தத்தை வந்ததை நீ கற்பனை பண்ணிக்கிட்ட. இல்லைங்க, நான் பூஜை செய்யும் போது குக்கரோட சத்தம் வந்துச்சு. ம் இருக்கிற சத்தம் கேட்கலனா அது காது பிரச்சனை. இல்லாத சத்தம் கேட்குதுன்னா பிரச்சனை. சரி, நீ பண்ண தப்புக்கு நீ அந்த சாதத்தை சாப்பிடு, நான் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன். இல்லைங்க, இதை சாப்பிட வேண்டாம், கொட்டிடலாமே. நோ 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 நோ. நீ பண்ண தப்புக்கு நீ தண்டனை அனுபவிக்கணும். அரிசி விற்கிற வேலைக்கு நீ கீழே கொட்டுறியா? இனிமேலாவது நீ கவனமாக சமைக்கணும், புரியுதா? நான் குக்கர்ல கரெக்டா தானே வச்சேன். ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியலையே. ம். தனியா பேச ஆரம்பிச்சிட்டா. அதான பைத்தியம். அங்கிள், அப்பாவுக்கு டெஸ்ட் எடுத்தோமே, ரிசல்ட்ஸ் வந்துடுச்சா? வந்துருச்சுமா. அப்பாவுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அங்கிள்? இருக்குமா, ப்ராப்ளம் இருக்கு. ஆ? அது ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் வருத்தம். புரியலையே அங்கிள். ஏம்மா இதில் புரியத்துக்கு என்ன இருக்கு? அப்பா ஹரிதாஸுடைய ஹார்ட்டு லண்டனில் இருக்க பிக்மன் கடிகாரம் அது மாதிரி சீராக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போதான் அங்கிள் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ நீங்கள் என்னை கூப்பிட்டு அப்பாவுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம்னு சொன்ன உடனே பதறிட்டேன். அதை விட என்னை கூப்பிட்டுட்டு, ஆண்டாள் உன் ஃபேமிலியில் நீ தான் போல்டு, இந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கெலாம் நீ தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னீங்க. நான் வெளியில் காமிச்சிக்கலையே தவிர உள்ளே ரொம்ப துடிச்சு போயிட்டேன் அங்கிள். நல்ல வேளை, பெருமாள் கிருபையால் அப்பாவுக்கு ஒன்றும் இல்லை. அங்கிள், ஏதோ வருத்தம்னு சொன்னீங்களே, அது என்னது? அதுவாம்மா, வருத்தம் வந்து வேற ஒன்றும் இல்லை. நான் டயக்னைஸ் பண்ணி கொடுத்த மாதிரி வியாதி இல்லையேன்னு டாக்டரா நான் வருத்தப்பட்டேன். அந்த வருத்தம். போங்க அங்கிள், அப்பாவுக்கு உடம்புக்கு எதுவும் இல்லைன்னு சந்தோஷப்படுங்க. சந்தோஷம்தாம்மா. என் ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் இல்லைங்கிறது எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? ம். ஆனா அம்மா, இந்த ஒரு கண்டத்துல இருந்து தப்பிச்சாச்சு. இன்னொரு வாட்டி இதே மாதிரி ஒரு கண்டம் வந்ததுன்னா, வரக்கூடாது, வந்ததுன்னால் உனக்கே வந்த மாதிரி இதே மாதிரி டெஸ்ட் எல்லாம் கூட இருந்து நீ அம்மா செஞ்சு கொடுக்கணும். கண்டிப்பா அங்கிள். ஒருவேளை டெஸ்ட் எனக்குன்னு சொல்லியிருந்தா கூட நான் பயந்துருக்க மாட்டேன். ஆனால் எங்கள் அப்பாக்குன்னு சொன்ன உடனே ரொம்ப பயந்துட்டேன் அங்கிள். இதே தான் உங்கள் அப்பாவும் சொன்னான். நீயும் ஆண்டாள் எடுங்கன்னு சொன்னப்போ கூட நான் பயப்படல. ஆனால் இதுவே நீ செஞ்சது இப்போ ஆண்டாளுக்குன்னு சொல்லியிருந்தேன்னா நான் உயிரோடய இருந்திருக்க மாட்டேன்னு சொன்னாம்மா. அங்கிள், டெஸ்ட் ரிசல்ட் அப்பா கிட்ட சொல்லிட்டீங்களா? சொல்லணும். ரிசல்ட்டை அப்பாவுக்கு சொல்லணும். சொல்லிடுறேன், அவருக்கு ஒன்றும் இல்லைன்னு அப்படின்னு சொல்லணும். நான் சொல்லிடுறேம்மா.
வாங்க சார். நீங்கள் ஹைதராபாத் போகிறதுக்கு உங்கள் லீவ் சேங்ஷன் ஆயிடுச்சு. வெரி குட் சார், நல்லதாக போச்சு. போன தரம் இந்த கிளாக் டவரை நம்பி போனதில் இந்த ட்ரிப்பே மிஸ் ஆகி போச்சு. இந்த தரம் ட்ரெயின் மிஸ் ஆனாலும் விட மாட்டேன் சார். லாரியாவது ஏறி பிடிச்சி போயிடுவேன் நான். சார் நீங்கள் ராயப்பேட்டை மணிக்குண்டை பார்த்து டைம் செட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஈஸியாக போயிடுவீங்க சார். எங்கே எமலோகத்துக்கா? சார் ஹைதராபாத்துக்கு சார். நீங்கள் வேற ஒன்று. நான் எங்கே போகிறதா இருந்தாலும் இந்த கிளாக் டவரில் டைம் செட் பண்ணிட்டு தான் சார் போவேன். இன்ஃபேக்ட் என் பசங்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், எப்பா என் இறுதி யாத்திரை கூட அது வழியாக தான் போகணும், அப்போ கூட என் வாட்சை அந்த கிளாக் டவர் பிரகாரம் செட் பண்ணி என்னை அனுப்புங்கடான்னு சொல்லியிருக்கேன். என்ன சார் டெத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க? டெத் ஒன்றும் பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை சார். நான் தான் அதை ஒரு தடவை ஆல்மோஸ்ட் சந்திச்சிட்டேனே. என்னை பொறுத்த வரைக்கும் மரணங்கிறது 4 பேர் தூக்கிட்டு போகிற கொடூரமான விஷயம் இல்லை. ஜஸ்ட் தமிழில் ஒரு 4 எழுத்து சொல். ஹலோ, நான் தான் பேசுகிறேன். நான் தான் பேசுகிறேன்னா இது நான் டிவியை கண்டுபிடிக்கிறதுக்கு யாருன்னு சொல்லுங்க. என்ன மாப்பிள்ள, என் குரல் உங்களுக்கு அடையாளம் தெரியலையா? ஐயா, நான் ஹரிதாஸ் பேசுகிறேன். தெரியுமாம்மா, நானும் சும்மா விளையாண்டு பார்த்தேன். 100 பேர் இருந்தாலும் உங்கள் வாய்ஸை தனியாக கண்டுபிடிச்சிருவேனே. அதுதான் என் மாப்பிள்ளைங்கிறது. சரி மாமா, என்ன விஷயம்? மாப்பிள்ள, உங்களுக்கு ஒரு சேட் நியூஸ். என்ன மாமா, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கா? ஐயோ, என்ன மாப்பிள்ள நீங்க விபரீதமா கற்பனை பண்றீங்க? உங்க கூட விளையாடக்கூடாது போல இருக்குது. அப்புறம் மாப்பிள்ள, ஹைதராபாடுக்கு ஒரு பெரிய மனுஷன் ஒருத்தன் வரப்போறான். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் பெரிய மனுஷன். பலே பலே பலே, அதான் நான் தான் வரப்போறேன். ஆஃபீஸ் ட்ரிப்பு சாங்ஷன் ஆயிடுச்சு. நீங்க சரோஜா கிட்ட கிளியரா சொல்லிடுங்க. இந்த தடவை நான் கண்டிப்பா வந்து சேர்ந்துருவேன். ஸ்டேஷன்ல ஏறும்போது இன்ஜின் டிரைவர் எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவரான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வண்டியிலே ஏற போறேன். சரி மாமா, எந்த ட்ரெயின் என்ன அதுன்ற டீட்டெயில் சொல்லுங்கள், நான் ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன். அதே சார்மினார் எக்ஸ்பிரஸ் தான், அதே A1 கோச் தான். சரி மாமா, நான் வந்துடுறேன். சரி மாப்பிள்ள. ராமேஸ்வரம் போனாலும் சனீஸ்வரம் விடாது போல இருக்கு. சரோ, என்னங்க? அது உங்க அப்பா ஃபோன் பண்ணியிருந்தாரு. பரவாயில்லையே, சாதாரணமா 2 நாள் கழிச்சு தானே சொல்லுவீங்க. ஆனா எனக்கு இப்பவே சொல்றீங்க. ஏமா அப்படி தப்பாவே எடுத்துக்கிற? அப்பாவுக்கும் பொண்ணுக்கு இடையில நான் ஏமா நிக்க போறேன்? சரி சரி விடுங்க. அப்பா எதுக்கு ஃபோன் பண்ணாரு? அம்மாலாம் எப்படி இருக்காங்க? உங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக். என்ன? அது மாதிரிலாம் எதுவும் இல்லையா, நல்லா தான் இருக்கிறாராம். சரி, என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஏதோ உன்கிட்ட சொல்லுன்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு? அது என்னங்க? இல்லம்மா, ஏதோ முக்கியமான விஷயம் உங்ககிட்ட மறக்காம சொல்லுன்னு வேற சொன்னாரு. என்னன்னு சொல்லுங்களேன். அதுதான் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. அது அது வந்து என்னமோ சொன்னாரு. என்னன்னு சொல்லாம போறீங்க? என்னங்க? என்னங்க நில்லுங்க. என்னங்க? என்ன விஷயம்னு சொல்லாம நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? வயசாயிருச்சுன்னு அர்த்தம். கிண்டலா? என்னன்னு சொல்லுங்க. அது ஞாபகத்திலேயே. ஐயோ, டைம் ஆயிடுச்சு. நான் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்லிருந்தேன். இந்த டைம்ல நான் ஃபோன் பண்ணிட்டு அப்புறம் சொல்றேன். பாருங்க, எனக்கு என்ன விஷயம்னு சொல்லிட்டு நீங்க ஃப்ரெண்ட் என்ன யாருக்கு வேணாலும் ஃபோன் பண்ணிக்கோங்க. இல்லம்மா, ஏதோ ட்ரெயினை பத்தி சொன்னாரு. ட்ரெயினை பத்தியா? ட்ரெயினை பத்தி என்ன சொன்னாரு? ஃபேர்லாம் ஏறிடுச்சுன்னு சொன்னாரு. ஐயோ, நக்கல் பண். ப்ளீஸ் சொல்லுங்களேன் என்னன்னு. அது ஏதோ சார்மினார் எக்ஸ்பிரஸ்ல. சார்மினார் எக்ஸ்பிரஸ்ல A1 கோச்ல. A1 கோச்ல உங்க அப்பா இங்க வராராம். எங்க அப்பா இங்க வரதுல எங்க அப்பா வராரா? எங்க அப்பா ஏண்டா வரதா, அடுத்தவங்களை டீஸ் பண்றதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? மாமா வராரு, கேர்ஃபுல்லா இருக்கணும்.